மார்னிங், பிரைஸ் தி லார்ட். ஜூன் மாதம் 7ஆம் தேதி, மார்ச் மாதம் லாக்டவுன் துவங்கியது. மார்ச் கடந்து போய்விட்டது, ஏப்ரல் மாதம் கடந்து போய்விட்டது, மே மாதம் கடந்து போய்விட்டது. இப்போ ஜூன் மாதம் 7ஆம் தேதி, இது 11th சண்டே, 11வது ஞாயிற்றுக்கிழமை. இப்படி ஆன்லைன் சர்வீஸ் நடத்துகிறது. நீங்கள் டிலிஜென்ட்டாக, நீங்கள் விழிப்புடன் இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்தோடு, நண்பர்களோடு, கூடுமானவரை யாரோடு கூட முடியுமோ கூடி நீங்கள் இப்படி ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற காரியத்தை பார்த்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே நம்மால் செய்ய முடிந்த சிறந்த காரியம் இதுதான். இந்த டெக்னாலஜிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் நமக்காக உதவி செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, தாசர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல இரவுகள் கண் விழித்து இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஏனென்றால் இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஊழிய கூட்டங்களுக்கு, டிராவல் பண்ணி நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணுகிற பல கூட்டங்களுக்கு இப்படி நாங்கள் வீடியோவில் எடுத்து அனுப்புகிறது இப்பொழுது ஒரு பழக்கமாகிவிட்டது. பல நாடுகளில், பல மாநிலங்களில், பல பட்டணங்களில், பல மாவட்டங்களில் நடக்கிற கூட்டங்களிலே இப்படி பேசுவதற்காக தருணங்கள் கிடைக்கிறது. ஆகவே அதிகமான நேரங்கள், அதுபோக நம்முடைய சோஷியல் மீடியா இன்வால்மெண்ட்டு, நம்முடைய டெலிவிஷன் ப்ரோக்ராமில் உள்ள நிகழ்ச்சிகள், இதெல்லாம் எடிட் பண்ணுறது, இந்த மீடியா ஃபீல்டுக்கு நம்ம புதுசு. ஆனால் கடவுளுடைய கிருபையினால் இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் நார்மலாக இருக்கிற நாட்களில் வாரத்திற்கு ஒரு முறை தான் செய்தியை கேட்பீர்கள். இப்பொழுது ஆன்லைனில் பல செய்திகளை கேட்பதற்கும், பல டீச்சிங்கை நாங்கள் அப்லோட் பண்ணுகிறோம், அதை கேட்பதற்கும், அதோடு கூட நீங்கள் ஆராதனையே இன்னும் 2 முறை 3 முறை செய்தியை திருப்பி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம். இப்படி பல பாசிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் இதில் உண்டு. வருமான காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், பொருளாதார காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது முழுமையாக ஒவ்வொரு குடும்பத்தாருடைய நிலை நமக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்முடைய ப்ரொவைடர். காட் இஸ் அவர் ப்ரொவைடர். ஜெகோவா ஜைரே அவருடைய நாமம், யெகோவா ஈரே அவருடைய நாமம். ஆண்டவருடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. எவ்ரி நேம் ஆஃப் காட் ரிவீல்ஸ் காட்ஸ் நேச்சர். தேவ மனிதர்கள் தேவனுக்கு பெயர்களை கொடுத்தார்கள். அதாவது அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாமங்களை கொடுத்தார்கள். காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனுக்கு பெயர் கொடுத்தாள். ஆண்டவரே சில இடத்துல தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் பரிகாரி ஆகிய கர்த்தர், ஐ எம் ஜெகோவா ராஃபா, த லார்ட் தட் ஹீலத் என்று சொல்லி யாத்திராகமத்தில் ஆண்டவர் அந்த மாறா என்ற தண்ணீர் மதுரமாய் மாறின இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய குணாதிசயத்தை, தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார், ஜெகோவா ராஃபா. ஆனால் யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற அந்த வார்த்தை, அந்த நாமம் ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்த ஒரு நாமம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது கர்த்தருக்கு அவரை மேய்ப்பராக வைத்து அவன் பார்க்கிறான். என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு அவன் சொன்னான். இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை அனுபவித்து தேவனுடைய நாமத்தை சொன்னார்கள். நீங்கள் ஆண்டவரை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆண்டவருடைய ஒவ்வொரு தன்மையும் நமக்கு வெளிப்பாடாக வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தன்மைகளை அனுபவத்தின் மூலமாக வாசித்து கற்றுக்கொள்கிறது ஒன்று. ஆனால் இந்த நாட்களிலே அனுபவித்து கற்றுக்கொள்கிறதற்கு பல தருணங்கள் கிடைக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும், வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாடுகளும், வாழ்க்கையிலே ஒவ்வொரு நெருக்கங்களும், வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு தோல்விகளும் கூட, இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம் இந்த நாட்களில் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருவோம் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பிரச்சனைகளை விட,
நம்முடைய பாடுகளை விட, நாம் கடந்து போகிற நெருக்கங்களை விட, அதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் இருக்கிறது, அது பொக்கிஷம், இருளின் பொக்கிஷம் என்று சொல்லி ஏசாயாலே வாசிக்கிறோம். ட்ரெஷர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். ஆமென். அவர் இருப்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அவர் என்ன பண்றாரா? ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை, இங்கிலீஷில் ட்ரெஷர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் என்று இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தந்தருள்வாராக. ஸோ டிஃபிகல்ட் மோமெண்ட்ல போகிறவர்கள், நீங்கள் நன்றாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், நன்றாக ஜெபியுங்கள். அதோடு கூட நீங்கள் உங்கள் செல் லீடர், நம்முடைய சபை ஊழியர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நண்பர்களை, ஆவிக்குரிய தலைவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மை. ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிப்போம், ஒருவரை ஒருவர் நாம் ஃபோன் பண்ணி விசாரித்துக் கொள்வோம். செல் குரூப்ஸ் நம்ம கூடி வர முடியவில்லை, ஆனால் ஸ்டே கனெக்டட், கால் ஒன் another. அடையார் செல் குரூப், பிரதர் மனோ லீட் பண்ணுகிற செல் குரூப், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவர்கள் தவறாமல் இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட மீட் பண்றாங்க. எப்படி? ஜூம் கால். இந்த டெக்னாலஜி இருக்குது இல்லையா, முகத்தை பார்க்க முடியும், வாய்ஸை கேட்க முடியும். என்ன பக்கத்தில் உட்காந்துருக்க முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஸோ இது பாசிபிள். ஸோ இந்த காரியங்களை செய்கிறார்கள். நீங்கள் செல் குரூப் லீடர்ஸ், see if you can initiate a Zoom call meeting. Stay connected with our believers. நம்ம சர்ச் ஃபேமிலியோட கனெக்டடாக நீங்கள் இருக்கணும். அது மிக மிக முக்கியம். ஸ்கூல் ஆரம்பிக்கிற வீக்கு, இப்பொழுது நார்மலாக நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதான வீக்கு. இப்போ நிறைய பிள்ளைகள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் சில கிளாஸஸில் நமக்கு சில ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பீகார் ஸ்கூலில் கூட நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் 8ஆம் கிளாஸுக்கு மேலே தான் நம்ம ஆரம்பிக்க முடியுது. அதுக்கு கீழே நம்ம சில கிளாஸஸ்க்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த டெக்னாலஜி இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்முடைய பீகார் ஸ்கூலில் கூட ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பீகார் மிஷனரிஸ் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், சேஃபாக இருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், நாமும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம இந்த ஆராதனையை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய மிஷனரிகளுக்காக கொஞ்ச நேரம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். ஆமேன். செய்யலாமா? ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பீகார் மிஷன் ஃபீல்டில், எங்கள் ஒடிஷா மிஷன் ஃபீல்டில் இருக்கிறதான ஒவ்வொரு பணியாளர்கள், ஒவ்வொரு மிஷனரிகள், ஒவ்வொரு சபை ஸ்தாபிக்கிற ஊழியர்கள், ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்கள், ஒவ்வொரு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு சபை விசுவாசிகள் கிராமங்களிலே எல்லாரையும் உடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய மிஷனரி ஊழியத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ப்ரொவைடர். லார்ட், யூ ஆர் ஜெகோவா ஜைரே. ஊழியத்திற்கு நீர்தான் ப்ரொவைட் பண்ணுகிறவர். ஆண்டவரே, இந்த 3 மாத காலத்தில் எந்த விதமான ரெகுலர் கிவிங் ஆண்டவரே என்வாயர்மெண்ட் ஆண்டவரே இல்லாத சூழ்நிலையினால ஆண்டவரே ஊழியத்திலே உள்ள தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பல சவால்கள் இருந்தாலும் கர்த்தர் மாதம் மாதம் அற்புதமாய், கிருபையாய், ஆச்சரியமாய் நடத்துகிறீர். அதே போல ஒவ்வொரு சபை குடும்பத்தாரையும் கர்த்தர் நடத்துவீராக. மிஷனரிகளை கர்த்தர் கழுகுகளைப் போல ஆண்டவரே இந்த நாட்களிலே காத்திருந்து புது பலனோடு கூட லாக்டவுன் பீரியடுக்கு பிறகு எழும்பத்தக்கதாக ஆண்டவரை உதவி செய்வீராக. பீகார் மாநிலத்திலிருந்து பல மாநிலங்களில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக போயிருக்கிறார்கள். ஒடிஷா மாநிலத்திலிருந்து பல மாநிலங்களுக்கு, எங்கள் சென்னை பட்டணத்திற்கு கூட அநேகர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இப்போ திரும்பி போய்கொண்டிருக்கிறார்கள். பல தவிப்புகளில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நினைக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய அவல நிலையை புரிந்து அவர்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மிஷனரிகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மிஷனரி ஊழியத்திலே உள்ளதான வேகம் குறையாமல் நாங்கள் இன்னும் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக.
உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வதியும். bless our service. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்த ஜூன் மாதம் இந்த முதல் வாரத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் கூடுகையை, எங்கள் ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. வீடுகளில் நாங்கள் கூடியிருந்தாலும் எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே திருப்தியாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முழு ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கலாமா? Let us worship the Lord. ரெண்டு பாடல் தான், but we are going to connect with God and we are going to exalt His name. Let's worship the Lord. The musicians and the worship leaders will help us. ஆராதனை நடத்துகிறதான பிரான்சிஸ் தம்பியும் கீபோர்ட் ப்ளே பண்ணுகிற ராஜ் பிரதரும் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் நீங்க ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும். Let's worship the Lord. Amen. ஹல்லேலூயா. அவர் கிருபை தாங்கினது. ஆமென். தேவ கிருபை நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். வல்ல கிருபை, நல்ல கிருபை. தெரிந்த பாடல் தான். நீங்க பாடுங்க, நாங்கள் உட்காந்து பார்க்குறோம்னு நினைக்காம அதனால அழகா சத்தமா ஜாலியா சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்த பாடலாம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஓ, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாம் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவீன சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே,
என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் கிருபை தாங்கினதே, உம் கிருபை நடத்தினதே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உம்முடைய கரமேனை காத்து ஆண்டவரே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல்
பலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன். ஆண்டவரே உம்மை நம்பாவிட்டால் வேற நாங்க யாரை நம்புவோம் ஆண்டவரே? வேற யாரை நாங்க நம்ப முடியும்? ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடு. சொல்லுங்க. நேசக்கொடி, நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க குடும்பத்தார், உங்க நண்பர்கள் கரங்கள் அப்படியே பிடிச்சு கொண்டு சொல்லுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே குடும்பத்தாராய் சேர்ந்து, ஆண்டவரே குடும்பமாய் சேர்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே உற்றார் உறவினர்களாய் சேர்ந்து உண்மை நாங்கள் நம்ப போறோம் என்று சொல்லி எல்லா கரங்களை அப்படியே கோர்த்து கொண்டு எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு கொண்டு சொல்லுங்க. ஆண்டவரே கரங்களை பிடித்து நல்லா உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவோம் நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. நீங்க மாத்திரம்தான் தஞ்சம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் கோட்டை ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்க மேல் இருப்பதால மாத்திரம்தான் நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே நாங்க நல்லா இருப்பது காரணம் நீங்க மட்டும்தான். அந்த தேவாதி தேவனை இன்னும் அதிகமாய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். உம்முடைய கரத்தின் கீழே நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தின் ஆண்டவரே கரத்தின் கீழே நாங்க இருக்கட்டும்ப்பா.
இருக்கட்டும். உம்முடைய நிழலில் நாங்க தஞ்சம் புகரட்டும். உம்முடைய நிழலிலிருந்து வெளியே போகாம ஆண்டவரே உம்முடைய நிழலிலே நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா? ஆமென். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். போன வாரத்தில் பெந்தேகோஸ்தே ஞாயிறு, பெண்டிகாஸ்ட் சண்டே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து நாம் கொஞ்சம் படித்தோம். சில அனுபவங்களை நான் ஷேர் பண்ணேன். பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது உண்டாகிற நன்மைகளை, the blessings of the Holy Spirit anointing, the blessings of the baptism of the Holy Spirit. We looked at that last week. We are going to continue on the same topic today. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இது நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற அந்த பாடத்தில் 2வது பகுதி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு தான் முதல் முறையாக பார்க்கிறவர்கள் முடிந்தால் போன வார சர்வீஸை நீங்கள் ஆன்லைனில் பாருங்க. God bless you. இது 2வது பகுதி. ஆனாலும் உங்களுக்கு புரியும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு மனுஷனை கட்டுவதற்கு, நல்லா கவனிங்க, அல்லது சபையை கட்டுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற 3 காரியங்கள்: His word, பைபிள்; His spirit, அவருடைய ஆவியானவர்; 3வது அவரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மை கட்டுவதற்கு கர்த்தர் சபையிலே தலைவர்களை வைத்திருக்கிறார். பிறகு சக விசுவாசிகளை வைத்திருக்கிறார், ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே. அப்ப 3 நபர்கள், மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர். His word, His spirit and His people. God uses these 3 things to build His church or His people. இன்றைக்கு நம்ம ஆவியானவரை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகிறதான 8 நன்மைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் உண்டாகிற டிஸ்டிங்க்ட் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், திட்டவட்டமான 2வது அனுபவம். ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் உள்ளே வருகிறார். ஆனால் அபிஷேகம் பெறும் பொழுது ஆவியானவர் நம் மேலே வந்து அமருகிறார். Holy Spirit coming in experience is salvation. Holy Spirit coming upon experience is the baptism in the Holy Spirit. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து ஒரு சில புரிந்து கொள்ளுதலை முதலாவது உங்களுக்கு கொடுத்து விட்டு, இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். How to receive the baptism of the Holy Spirit. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? குறிப்பாக பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நான் இதை கவனம் செலுத்தினாலும், பெற்றுக்கொண்டவர்கள் நன்றாக குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வருகிற நாட்கள்ல இவைகளை போதித்து, இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் அவர்களுக்காக கூட நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆவியிலே உணர்த்தப்பட்டு நான் சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தலைவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக செல் லீடர்ஸ், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய ஊழியர்கள், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பலர் அபிஷேகம் பெறப்போகிறார்கள். ஆமென். ஈவன் பிலீவர்ஸ், சீனியர் பிலீவர்ஸ், நன்றாக கவனியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் அபிஷேகத்தை பெறப்போகிறார்கள். ஆகவே இப்பொழுது நான் கற்றுக் கொடுக்கிற இந்த காரியத்தை, போன வாரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது உண்டாகிற 8 நன்மைகளை நான் பேசினேன். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த அபிஷேகத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு கொடுத்து, அதோடு கூட பெற்றுக்கொள்வதற்கான ஒரு 5 பிராக்டிக்கல் ஆலோசனைகளை வசனத்திலிருந்து கொடுத்து, அதோடு கூட பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை ஆலோசனையை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இப்பொழுது
ஆவியானவரின் இந்த காரியத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து சில புரிந்து கொள்வதற்காக காரியங்களை ஆரம்பிப்போம். முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், எழுதிக் கொள்கிறவர்களுக்கு, we are living in the age of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரின் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆவியானவரை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் சில நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆனால் நான் போகிறேன், போகும் பொழுது பிதாவை வேண்டிக் கொள்வேன், வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஜான் சாப்டர் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. நல்லா கவனிங்க, உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி. அப்ப அந்த ஆவியானவர், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் சபையின் காலத்திற்காக கொடுக்கப்பட்டார். இப்பொழுது சபையின் காலம்தான், இயேசு வருகிற வரைக்கும் சபையின் காலம்தான். இந்த சர்ச் ஏஜ், இது ஆவியானவருடைய யுகம், பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். இந்த ஏஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் நிரந்தரமாக இங்கே நம்மோடு கூட இருக்கிறதற்காக வந்திருக்கிறார். இயேசு சில நாட்கள் இருந்து பூமியிலே அவர் போய்விட்டார். அவர் பிதாவை வேண்டிக் கொண்டார். ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும். ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். We are living in the age of the Holy Spirit now, and therefore every flesh, மாம்சமான யாவரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது. இரண்டாவதாக, இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை, இந்த கடைசி கால இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, இந்த ஆவியானவருடைய யுகம், இந்த 2000 ஆண்டுகளை குறித்து, இதை கடைசி நாட்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி, நன்றாக கவனிங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம், ஜோயல் சாப்டர், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை நான் ஊற்றுவேன். இதைத்தான் நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். பேதுரு எழுந்திருந்து மக்கள் தவறாக புரிந்து கொண்ட பொழுது, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது என்ன சொல்லுகிறார்? இது யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்பட்ட வசனம் தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். முதலாவது, நாம் பரிசுத்தாவின் யுகத்திலே வாழுகிறோம். இரண்டாவது, இது தீர்க்க தரிசனமாக இப்பொழுது நடக்கிற காரியம். இந்த 2000 ஆண்டுகள் சபையின் காலத்தில் இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறதே, இதை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இது முதல் நூற்றாண்டுல நன்றாக இருந்தது. ஆனால் கடந்த பல நூற்றாண்டுகளாக இந்த அபிஷேகத்தை எப்படியோ சபையானது இழந்து விட்டது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, போன நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பல இடத்துல வெல்ஷ் ரிவைவல் என்ற ஒரு எழுப்புதல், வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதல், அப்புறம் அப்போஸ்டாலிக் சர்ச் என்று நம்ம சொல்லுகிறோமே, அந்த எழுப்புதல் யூகேல ஆரம்பித்தது. அதற்கும் முன்னதாக அசூசா தெரு என்ற ஒரு தெருவில் ஏற்பட்ட ஆவியானவருடைய ஊற்றுதல் தான் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள் உலகம் எங்கிலும், அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், இண்டிபெண்டன்ட் சபைகள் இதெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் அந்த அபிஷேகம் தான். இந்த கடந்த 100 ஆண்டுகளாக, முதல் நூற்றாண்டில் எப்படி இருந்ததோ அதே போல இந்த கடைசி நூற்றாண்டில் ஒரு மாபெரும் அந்த அபிஷேக ஊற்றுதல் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக போன நூற்றாண்டு ஆரம்பத்தில் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆரம்பத்தில் அநேகர் அதை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் இருக்கிறது. கர்த்தர் ஆவியினாலே அபிஷேகித்து சபைகளை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். foretold by the prophets. சபையின் யுகம் பரிசுத்தாவின் யுகம். தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்டதான காரியம்தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். மூன்றாவதாக, இயேசு இதை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். This is a promise of Jesus. We are living in the age of the Holy Spirit. It was foretold by the prophets and it is a promise of Jesus. John chapter 14
verses 16 to 17. யோவான் 14 அதிகாரம் 16 17. அதோடு கூட அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 இருந்து 8 வசனங்கள். Acts chapter 1 verse 4 to 8. John chapter 14 verses 16 and 17. It's a promise of Jesus. Jesus talked about it. இயேசு இதை சொன்னார். நாலாவதாக number 4. It's a fulfillment of prophecy and the promise of Jesus. சொன்ன தீர்க்க தரிசனம் யோவேல், இயேசு சொன்ன வாக்குத்தத்தம், அது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இந்த 2000 ஆண்டுகள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா நேரத்திலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. You don't have to keep waiting. சொல்றது புரியுதா? அது முதல் முறை காத்திருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது நல்ல பழக்கம். நான் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. We have to wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். Those who wait upon the Lord will renew their strength like an eagle. They will run and not become weary. ஆனால் அபிஷேகம் பெறுவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எருசலேம்ல காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதுனால இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்கிற கூட்டத்தை காத்திருப்பு கூட்டம் அல்லது டேரியிங் மீட்டிங் என்று சொல்லி பழகிவிட்டோம். அதனால் இந்த அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்ல டேரியிங் மீட்டிங் சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்க, இப்போ நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றுக்கொள்ளுகிற காலம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நீங்கள் படித்து பாருங்க, பல இடத்துல அபிஷேகம் பெற்றுக்கொண்டதான சம்பவங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் அங்கே அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டதாக நான் வாசிக்கவில்லை. இப்பொழுதும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நிறைய பேர் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறதையும் சொல்லுவார்கள். ஆனால் அநேகர் உடனடியாக பெற்றுக்கொண்டதையும் சொல்வார்கள். போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஜான் டான் என்ற என்னுடைய நண்பர் ஆசைப்பட்டார், பெற்றுக்கொண்டார். இன்னொரு தம்பி, வாலிப தம்பி படுத்து கொண்டிருந்தான், தூங்கி கொண்டிருந்தான். தட்டி எழுப்பி அவனுக்கு போதித்து நள்ளிரவில் அபிஷேகத்திற்காக ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொன்னது நான் உங்களுக்கு சொன்னேன். வாஞ்சையோடு நான் போனேன். ஃபியூ கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணி கொண்டு இரவில் மலையில் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். திருப்பி உங்களுடைய ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் யுகத்தில் வாழுகிறோம். தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது, இயேசுவால் வாக்களிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தமும் தீர்க்கதரிசிகளுடைய முன்னறிவிப்பும் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே நிறைவேறியது. 4வதாக 5வதாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். You don't have to tarry. You can receive. காத்திருப்பு அல்ல, பெற்றுக்கொள்ளுதல். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று என்று சொன்னார். 6வதாக ஆவியானவர் உள்ளே வருகிற அனுபவம் வேற, ஆவியானவர் நமக்கு மேலே வருகிற அனுபவம் வேற. ஆமென். ஆவியானவரால் தான் இயேசு பிறந்தார். ஆகவே அவர் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறக்கும் பொழுது ஒழுங்காக பிறந்துட்டார். நீங்களும் நானும் பிறக்கும் பொழுது பாவத்திலே பிறக்கிறோம். ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டியது இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பு. ஆவியானவர் உள்ளே வருகிறார். ஆனால் அபிஷேகம் என்பது டிஸ்டிங்க்ட் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம் மேலே வந்து அமருகிறார். கம்மிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ், கம்மிங் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ். 7வதாக ஜீசஸ் இஸ் த பேப்டைசர். இப்போ ஒரு ஊழியக்காரர் ஜோம் பண்ணா கூட அபிஷேகத்துக்காக எனக்கு பாஸ்டர் YKP ஹென்றி ஜோம் பண்ணார். நான் அவர் ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் என்னை அபிஷேகித்தது பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்தது வந்து ஜீசஸ். ஏன் தெரியுமா? யோவான் 1 அதிகாரம் 33 வசனம் வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 1 verse 33. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்லுகிறார். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று யோவான் சொல்லுகிறான். யார் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறாரோ அவர் என்ன பண்ணுவாரா? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். ஜீசஸ் இஸ் த பேப்டைசர். பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று இயேசு சொன்னார். ஜீசஸ் இஸ் த பேப்டைசர். இன்னொரு காரியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பர்சன். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அந்த ஆவி வந்துச்சு,
அந்த ஆவி வந்துச்சு அப்படி பேசக்கூடாது. ஆவியானவர் வந்தார். ஆமென். ஆவியானவர் வந்தார். He is a person. It's not a force. It's not a power. அது ஒரு சக்தி என்று நீங்க நினைக்க கூடாது. அது ஒரு நபர். ஆவியானவர். அவருக்கு உணர்வுகள் உண்டு. உங்களை மீட்டுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியானவர் துக்கப்படுவார். அவர்களுக்கு உணர்வு உண்டு. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் வேண்டுதல் செய்வார், உதவி செய்வார். இஸ் another comforter. இயேசுவை போல அவரு என்னை போல இன்னொருத்தரை அனுப்புவேன், இன்னொரு தேற்றவாளரை நான் அனுப்புவேன். இப்ப நான் இருக்கிறது போல என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் என்ன போலவே தான் உங்களோடு கூட இருக்கும்படி அனுப்புவேன். அவர் ஒரு நபர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a person. He is not just a mere power or influence. அவர் ஒரு சக்தி என்று நினைத்து விடக்கூடாது. அவர் பவர்ஃபுல் தான், ஆனால் இஸ் a person. அதனால் பேசும் பொழுது ஆவி வந்துச்சு இல்லையா, அப்படி பேசக்கூடாது. ஆவியானவர் வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 9வதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஆரம்ப அடையாளம் அந்நிய பாஷை. நல்ல கவனிங்க, அது மட்டும்தான் அடையாளம் சொல்லலை. ஆவியானவர் வந்த பிறகு, அந்த அபிஷேகம் வந்த பிறகு பல காரியங்கள் நடக்கும். ஆனால் இனிஷியல் எவிடன்ஸ் ஆஃப் ரிசீவிங் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இது ஆரம்ப அடையாளம். வேகமாக நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-8 படித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கே அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5-24 வசனங்கள். சமாரியாவிலே அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை, Apostle Paul, when he received the baptism of the Holy Spirit, he spoke in tongues. In fact, he says, I speak in tongues more than anyone else. நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை குறித்து விளக்கத்தை அதிகமாக கொடுக்கிறார். ஆவியானவரை குறித்து அதிகமாக அவர் போதிக்கிறார். ஜென்டைல்ஸ், புறஜாதியார். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் யூதர்கள், அப்புறம் ஹாஃப் ஜூஸ், சமாரிட்டன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்டைல்ஸ், புறஜாதியார். கொர்நேலிய வீட்டார் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்களும் பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-48. கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-11 அபிஷேகத்தை அவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசினார்கள். எபேசியர், எபேசி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அப்போஸ்தலர் 19:1-7 அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். Initial evidence of baptism of the Holy Spirit is speaking in tongues. On the day of Pentecost, Acts 2:1-8, they spoke in tongues. The believers in Samaria, Acts 8:5-24, they spoke in tongues. Apostle Paul, Acts chapter 9:17-19, he spoke in tongues. Gentiles, the Cornelius household, Acts 10:44-48, they spoke in tongues. Corinthians, Acts 18:1-11, they spoke in tongues. Ephesians, Acts chapter 19:1-7, they spoke in tongues. So அப்ப பைபிள்ல அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசியாக இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து புரிந்து கொள்ளுதல். இந்த செக்ஷன் பிரசங்கத்தின் கடைசி கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது. இந்த முதல் பகுதி, இந்த மோட் ஆஃப் ரிசீவிங், எப்படி பெற்றுக்கொள்கிறது? கை வைத்து பெற்றுக்கொள்கிறதா, கை வைக்காமல் பெற்றுக்கொள்கிறதா? ஏற்கனவே நான் போன செஷனில் சொன்னேன், கைகளை வைத்து பெற்றுக்கொள்கிறதும் உண்டு, கைகளை வைக்காமல் பெற்றுக்கொள்கிறதும் உண்டு. இயேசு மேலே யாரும் கை வைக்கலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யாரும் கை வைக்கலை. அந்த முதல் 120 பேருக்கு. கொர்நேலிய வீட்டார் மேலே பேதுரு கை வைக்கலை. இதெல்லாம் எக்ஸப்ஷன், கை வைக்காமல் பெற்றுக்கொண்டது. மற்ற இடத்துலெல்லாம் கை வைத்து பெற்றுக்கொண்டார்கள். நானும் அநேகர் பார்த்துருக்கிறேன். கைகளை வைத்தும் பெற்றுக்கொள்ள முடியும், கைகளை வைக்காமலும் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஆன்லைன் சர்வீஸாக இருக்கிறபடினால கைகளை வைக்காமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள், வாஞ்சையோடு இருங்கள், கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive the baptism of the Holy Spirit. இப்ப நன்றாக கவனியுங்கள். பெற்றுக்கொள்ளாதவர்கள் விழிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் பெற்றுக்கொண்டவர்கள் நீங்களும் விழிப்பாக கவனிக்க வேண்டும். எதற்காக? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டதையும் யோசித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, இதை சொல்லிக் கொடுத்து ஜெபிப்பதற்காக
நீங்கள் இதை பயன்படுத்துங்கள். எல்லாரும் இனிமேல் ஊழியம் செய்யணும். ஆமென். இந்த நாட்களுக்கு பிறகு எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். 5 things. How do we receive the baptism of the Holy Spirit? Those who have not received, listen to it carefully. I'm going to share 5 things. And those who have already received, you still listen carefully, because you can take notes and you can pray for others by showing these scriptures. Even when you pray, people will be filled with the Holy Spirit. 5 காரியங்கள். முதலாவதாக heart preparation, இருதய ஆயத்தம். Acts chapter 2 verse 38. பேதுரு அவர்களை நோக்கி, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இங்க பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்றார். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பேதுரு இப்பொழுது அவர் அங்கே வைராக்கியமாய் பேசி முடித்த பிறகு அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் வி டூ என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு 38ஆம் வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். You will receive the gifts of the Holy Spirit. Hallelujah. அப்ப முதலாவது heart preparation. He is Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர். So when the Holy Spirit comes upon you, you better be little clean. Amen. நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது நல்லது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொல்லி கொடுத்தார். ஸோ ஹார்ட் ப்ரிப்பரேஷன். கொஞ்சம் நீங்க டைம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய குறைகள், குற்றங்கள், ஆண்டவரே மீறுதல்கள், என்னுடைய பாவங்கள், என்னிலே காணப்படுகிற அசுத்தங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் உங்களை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, தேவனுடைய மன்னிப்பின் வாக்குத்தத்தங்கள், அதையெல்லாம் பிடித்துக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே சொல்லி, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். சங்கீதம் 51. பாவம் செய்த தாவீது மனம் திரும்புதலின் ஜெபத்தை செய்கிறான். கவனியுங்கள். Look at the prayer of David. Psalm 51. சங்கீதம் 51 மனம் திரும்புதலின் ஜெபம், repentance prayer. அவன் பாவம் செய்து விட்டான். இப்ப எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அப்படியே நீங்க நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்து ஆண்டவரே நான் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், ஆண்டவரே இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறான். பிறகு 6ஆம் வசனம், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்புறம் 7ஆம் வசனம், என்னை கழுவி அருளும் என்று கேட்கிறான். 9ஆம் வசனம், என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று கேட்கிறான். அப்புறம் 11ஆம் வசனம் பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவன் ஜெபிக்கிறான். Take not the Holy Spirit from me. Create in me a clean heart. Create in me a clean heart. And take not the Holy Spirit from me. That is the prayer of David after he has committed sin. In his repentance prayer is pleading to the Lord, do not take away the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். Amen. Holy Spirit. So heart preparation. Number 2. இரண்டாவதாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம். விசுவாசம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Luke chapter 11 and verse 13. First, heart preparation. Number 2, faith in God's promise. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பற்றிக் கொள்ளுதல். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம். உங்களுக்கு மாம்சம் இருக்கிறது இல்லையா? ஒல்லியா இருக்கிறீங்களோ
குண்டா இருக்கிறீங்களோ, எல்லாருக்கும் மாம்சம் இருக்குல்ல. ஆமென். சிலருக்கு கொஞ்சம் இருக்கு, சிலருக்கு நிறைய இருக்கு. ஆனா எல்லாருக்கும் மாம்சம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக் சாப்டர் 11 and verse 13. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய, பாருங்க ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற பேரை பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, மீன் கேட்ட பாம்பு கொடுப்பீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? ஆண்டவர் கேட்கிறார். அல்லது முட்டை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? அவன் அப்பம் கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? இப்படிலாம் கேட்டுட்டு verse 11 and 12 verse 13ல சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர், look at this, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. சிலருக்கு பயம், இந்த பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண வர்றவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படியே வாயை திறக்க மாட்டான், அப்படியே நிற்பான் ஸ்டிஃபா. பார்த்துருக்கீங்களா? என்ன தெரியுமா, நம்ம கேட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஆவி வந்துருச்சுன்னா, நீ கேட்டது எது? நீ கேட்டது எது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறீங்களோ அதை தான் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ வேற ஆவி வந்துடும், ஏதோ வேற ஆவி வந்துடும், வேற எந்த ஆவியும் வராது. நீ உன் பிள்ளைக்கு கேட்கிற, பொல்லாதவனாகி நீ உன் பிள்ளைக்கு நீ கேட்டதை கொடுக்கும் போது, நான் என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு பிதாவின் இடத்துல நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? It is most certain when you ask for the Holy Spirit. Father in heaven will only give you Holy Spirit. When you who are evil know how to do good things for your children, how much more the Father in heaven will certainly give you the Holy Spirit. That is what Jesus said. Faith in God's promise. God said is going to give, so you believe. ஆண்டவர் கொடுப்பார், அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். சொல்லியிருக்கிறாரே, கண்டிப்பாக செய்வார். He has spoken and he will do it. He is not a man to lie. அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. Amen. You will receive heart preparation. Number 2, faith in God's promise. Number 3, obedience. Obedience. Acts chapter 5 and verse 32. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கவனிங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர். ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ். 100% ஒபே பண்ணல, ரைட்டு, ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்துங்க. ஆண்டவரே, நான் 100% கீழ்ப்படியலை, ஆனால் இந்த காரியங்கள் இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது, நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சிருவேன், ஒப்பு கொடுங்க. ஆமென். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர். ஒபீடியன்ஸ். ஹார்ட் ப்ரிப்பரேஷன், faith in God's promise, obedience. Right. நாலாவதாக, hunger to receive. தீராத வாஞ்சை, தீராத ஆசை, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீராத விருப்பம். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எப்படி எனக்கு வேணும், ஐ வாண்ட் இட் என்ற ஒரு மனநிலை. நான் சொன்னல, என்னுடைய கிளாஸ்மேட்டு ஜான் டான், teach me how to speak in tongues. I told him, John, we cannot teach you how to speak in tongues, but we can pray for you. He will fill you. And in the next session, in the class, he received the baptism of the Holy Spirit. வாஞ்சை, தீராத வாஞ்சை. நீ அபிஷேகம் பெற ஆசையாப்பான்னு கேட்டான். நைட்டில் தூங்கிட்டு இருந்தவன தட்டி எழுப்பி, அப்படியே அவன் பாதி தூக்கத்தில் எஸ்ன்னா உட்கார வச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்து இந்த காரியங்கள் எல்லாம் தள்ள கை வச்சா அவன் ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கி எறியப்பட்டு விழுந்து அந்நிய பாஷை ஃப்ரீயா விடுதலையோடு கூட அவன் பேச ஆரம்பித்தான். ஹங்கர் டு ரிசீவ். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நான் யோவான் 7:37 மட்டும் வாசிக்கிறேன். John chapter 7 verse 37. John chapter 7
verse 37. ஜீசஸ், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீசஸ் said, if you are hungry, if you are thirsty, come, 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 and out of him will flow rivers of living water. ஜீவ நதிகள், ஆமென், ஜீவ தண்ணீர் உள்ள நதி உள்ளது புறப்பட்டு வரும், பொங்கி வருகிற அனுபவம். Baptism in the Holy Spirit is a bubbling experience. Amen. It's not a pumping experience. It's a bubbling experience. It's an overflowing experience. Amen. கர்த்தர் அப்படித்தான் நிரப்ப போகிறார். கர்த்தர் அப்படித்தான் உங்களை நிரப்ப போகிறார். He is going to touch you. He is going to fill you. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. John chapter 7 verse 39 is what I read just now. யோவான் 7:39 நான் வாசித்தேன். ஆமென். தாகமாயிருந்தால் என்னிடத்தை வந்து பானம் பண்ண கடவன். Hunger to receive. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். பசிதாகம், ஆண்டவருடைய காரியத்தை குறித்து ஒரு தீராத ஆசை, வாஞ்சை, heart preparation, faith in God's promise, obedience, hunger to receive. ஆமென். இருதய ஆயத்தம், விசுவாசம், கீழ்ப்படிதல், வாஞ்சை, தீராத ஆசை. ஐந்தாவதாக an act of faith, ஒரு விசுவாச செயல். இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புவார், ஆண்டவர் உங்களுக்கு பாஷைகளை தருவார், நீங்க தான் பேசணும். நான் சொல்றது புரியுதா? சார் அப்படியே அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிற்பாங்க. இங்கே பாருங்க, அவர் உங்களுக்கு he will give you the utterance but you have to speak. அவர் வாயை திறந்து உங்களுக்காக பேச மாட்டார். கவனிங்க, Acts chapter 2 verse 4, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கவனிங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். They began to speak diverse languages and the utterance was given by the Holy Spirit. ஒரு urge இருக்கும், but you will begin to speak. So it's an act of faith. வாயை விரிவாய் தர, ஆமென், நல்ல திறந்து நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். அதே போல யோவான் 7:38-39 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த கருத்தை நீங்கள் பார்க்க முடியும். an act of faith, விசுவாச செயல். இதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை. முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்பொழுது நீங்கள் வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள். அப்படி நான் ஜெபிக்கும் பொழுது தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, தனியாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, பிரதர் DGS தினகரன் அவர் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், தனியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் பெற்றுக்கொண்டார். பல நாட்களுக்காக வாஞ்சித்து ஜெபித்தார், ஆனால் தனியாக இருக்கும் பொழுது பெற்றுக்கொண்டார். நிறைய பேர் அப்படி தனியாக இருக்கும் பொழுது பெற்றுக்கொண்டதை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? அவர் பிளஸிங் யூத் மிஷன் என்ற ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய கேம்ப், அந்த கேம்புக்கு அவர் போய் அப்படியே அந்த ரிவைவல் கேம்ப் போயிருக்கும் பொழுது அங்கே அபிஷேகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே பெற்றுக்கொண்டேன் என்று அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஸோ நீங்கள் ஒரு கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் யாராவது ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, வாட் வில் ஹேப்பன் while receiving? நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்கள் நாவுகள் பிரியும். அப்போஸ்தலர் 2:3, Acts chapter 2 verse 3. கவனிங்க, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள். நீங்கள் வழக்கமாக பேசுகிறதான பாஷைகளை பேச முடியாமல் நீங்கள் அப்படியே வாய் கொளறுகிறதை, நீங்கள் வாய் அப்படியே உங்களுக்கு சரளமாக உங்களுடைய பாஷையை பேச முடியாதபடிக்கு வேறு ஒரு பாஷை உங்களுக்குள் வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
ஆமென். இது உங்க மனசுல இருந்து வராது. எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியாது. புரிஞ்சா சொந்த பாஷை, புரியாம இருந்தா தான் அந்நிய பாஷை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க மைண்ட்ல யோசிக்கிறது, மைண்ட்ல இருந்து வர்ற வார்த்தை நம்ம பேசுறது நம்ம சொந்த பாஷை. நம்ம மைண்ட்ல திங்க் பண்றத பேசுறது தான் பாஷை. ஆனா இது எங்க இருந்து வருது? யோவான் 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்ல, என்ன வாசிச்சோம்? திருப்பி வாசிக்கிற பாருங்க. ஜான் சாப்டர் 7 இப்பதான் வாசிச்சோம். அது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Out of his belly, amen, out of his belly will flow rivers of living water. உள்ள இருந்து வரும், மைண்ட்ல இருந்து வராது. உங்க நாவு பிரியும். எனக்கு புரியல, புரியாது. நம்பர் 3, unknown tongue. ஆமென். சிலருக்கு எலக்ட்ரிக் ஷாக் போல வரும், சிலருக்கு அப்படி எந்த விதமான ஒரு பெரிய பரவச உணர்வு வராம கூட இருக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2011 இந்தியா உலக கோப்பையை வின் பண்ணிச்சு, வேர்ல்டு கப் கிரிக்கெட். ஆஃப்டர் எத்தனை வருஷம்? ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் 83 கபில் தேவ் தலைமையில் இங்கிலாந்தில் அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டை இந்தியா அந்த கப்பை தூக்குச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 27 வருஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் 2011 உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. கிரிக்கெட் லவ்விங் இந்தியன் நேஷனில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 2011 தோனி தலைமையிலான இந்தியன் டீம் ஜெயிக்கிறாங்க. மும்பை ஃபைனல்ஸ் வேர்ல்ட் கப் இந்தியா ஹோஸ்ட் பண்ணது. அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ் அப்படி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா நானும் அதை பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சபையில் நிறைய வாலிபர்கள், அப்புறம் நிறைய அந்த பக்கத்தில் இருக்கிற நிறைய ரட்சிக்கப்படாத நண்பர்கள், அவர்களையும் அழைத்து, ஏன்னா இது ஒரு அவுட்ரீச் மாதிரி, எல்லாரையும் ஒரு ஹாலில் வச்சு நாங்கள் ஃபைனல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கவனிங்க, வின்னிங் ஷாட் அடிக்கும் போது சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே டைவ் அடிச்சான் பாருங்க. ஒரு இடத்துல இருந்து அவன் அப்படி தாவறான், இவன் இப்படி தாவறான், அவன் குதிக்கிறான், கத்துறான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே சேர்லேயே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. குதிச்சவன் தாவனவன் இந்தியா ஜெயிச்சதுன்னு அவன் சந்தோஷப்பட்டான். உட்கார்ந்து இருக்கிறவங்க சந்தோஷப்படலை அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் இந்தியா ஜெயிக்கணும்னு தான் எல்லாரும் விரும்பினாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஜெயிச்ச உடனே. ஆனால் உணர்வுகள் வித்தியாசமாக இருக்குல்ல. அதே போல் ஆவியானவர் வரும் பொழுது, பசுத்தாவின் அபிஷேகம் வரும்பொழுது சிலருக்கு பரவச உணர்வுகள் வரும், ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். சிலர் அப்படியே அமைதியாக இருப்பார்கள், பர்சனாலிட்டியை பொறுத்தது. ஆமேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. சாது செல்லப்பா என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பல வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல வயதான முதிர் வயதான பருவத்தில் இன்னும் மகிமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மருமக்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நிறைய இடத்துல போயிட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கார், நிறைய கிராமங்களில். ஒரு நாள் அவர் ட்ரெயினில் போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த ட்ரெயின் ஒரு இடத்துல நின்றுச்சு, நடுவில் ஸ்டேஷனில் நின்றுச்சு, ஏதோ ஒரு ஃபால்ட்டு. அதனால் எல்லோரும் இறங்கிட்டாங்க. அப்படியே என்ன சொன்னாங்க, ஒரு 4-5 மணி நேரம் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் போகும்ட்டு. அவர் பார்த்தாரு, எந்த ஊர் இது அப்படின்னு பார்த்தா எங்கேயோ ஒரு சின்ன கிராமம். அங்கே ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்காக அவர் போயிருக்கிறார், அங்கே ஒரு கூட்டத்துக்காக போயிருக்கிறார். அந்த ஊரில் சில விசுவாசிகளை அவர் தெரியும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ட்ரெயின் நின்ன உடனே அவர் அப்படியே பார்த்தோன்னே இந்த ஊர்னு உடனே இது வந்த ஊர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ள அப்படியே உலாவி போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு விசுவாசினுடைய வீடை பார்த்துட்டாரு. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா சாது செல்லப்பாவா, பெரிய ஊழியக்காரரு, எப்படி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வராரு? அப்படியே வாங்கணுன்னா வந்துட்டார் வீட்டுக்கு. அப்படியே உட்கார்ந்துருக்காரு திண்ணையில். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் பரவசம். எதிர்பாராத ஒரு ஆள் வந்துட்டாரு. உள்ளே போயிட்டு தோசை கொஞ்சம் சாப்பிட்றீங்களா ஐயா, தோசை கொஞ்சம் சாப்பிட்றீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாங்களாம். சரி, அவங்க அன்பா கேட்குறாங்களா, சரின்னு சொல்லிட்டாரு. உள்ளே போய் அந்த அம்மா தோசை சுட்டு வந்துச்சான். தோசையை கொடுத்தா கண்ணங்கரேன்னு இருக்குது. அவங்களுக்கே வெளில கொடுக்கும்போது தான் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடியே பார்த்தாங்களாம். பார்த்தா தோசைக்கல்ல பெரட்டி போட்டு, சொல்கிறது புரியுதா, இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் பெரட்டி போட்டு தோசை சுட்டு நம்ம கொண்டாந்துருக்கு. எதிர்பாராத விருந்தாளி வந்த உடனே தோசைக்கல்லே புரளுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சிலர் உருண்டு பிறண்டு அபிஷேகத்தை பெறுவது நியாயம்தானே? ஆமேன். அதனால் உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கும். பிறண்டு உருண்டு பெற்றுக்கொண்டால்தான் அபிஷேகம் என்று அல்ல.
கர்த்தர் எல்லாரையும் நிரப்புவார். கடைசியாக எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணணும்? நீங்கள் தொடர்ந்து பேசணும். யூ மஸ்ட் கண்டினியூ டு ஸ்பீக். ஆமென். ஆரம்பத்தில் நீங்கள் அபிஷேகம் பெறும்பொழுது சிலருக்கு சரளமாக நிறைய வார்த்தை வரும், ஆனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் வார்த்தைகள் தான் வரும். நான் சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் வார்த்தைகள் தான் வரும். அப்படியே சில வார்த்தைகள் தான் அப்படியே தொத்தன்னு வரும். அது வர்றதை மட்டும் பேசுங்க. ஆமென். அவனை மாதிரி வேணும், இவனை மாதிரி வேணும். அந்நிய பாஷை எனக்கு வரும் பொழுது பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு எப்படி இருக்கணும்னா, அந்த பிரதர் பேசுகிற மாதிரி வேணும், இந்த சிஸ்டர் ஒன்று பேசுதே அது மாதிரி வேண்டாம், இப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பாஷையை பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பாஷையை பேசணும். ஆனால் நாளடைவில் நீங்கள் பேச 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 புதிய பாஷைகள் வரும். எனக்கு இப்போ கூட 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. விசேஷமாக நான் அபிஷேகத்துக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்கு புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். இன்னும் அந்த அனுபவத்தில் வளர்ந்து கொண்டே தான் வருகிறேன். கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்கள் டெய்லி பேசணும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான். ஆமென். ஆகவே நீங்கள் பக்தி விருத்தி அடைய பேசுகிறான், நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரை விட அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 14:18. ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14 நீங்க வாசிக்க முடியும். ஆகவே இங்க பாருங்க, திடீர்னு ஒரு கூட்டத்தில் அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு நிற்க கூடாது. என்ன, நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற பிரச்சனை வரக்கூடாது. தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. நான் அந்நிய பாஷை பேசணும்னா நான் பேச முடியும். ராபா கா தூ ராபா ஹா ரீமா ஹா லோது நாமா கபா. நிறுத்தணும்னா நிறுத்த முடியும். சொல்றது புரியுதா? நிறுத்த முடியல. திடீர்னு பேசணும் போல இருக்குது. கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆவி சரியில்லை. சொல்றது புரியுதா? அது அவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றது. தீர்க்கதரிசிகளோட ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. ஒழுங்கும் கிரமமாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் எங்கே பேச வேண்டும்? தனியாக இருக்கும்போது நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. கூட்டத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் உள்ள அந்நிய பாஷை உள்ள அப்படியே நீங்கள் பேசுகிறீங்களா, அது பரவாயில்ல. டிஸ்டர்ப் யாரையும் பண்ணக்கூடாது. ஒழுங்கு வேண்டும். 1 கொரிந்தியர் 14 ஒழுங்கை குறித்து ஆவியானவர் பேசுகிறார். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அடுத்து எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியரை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்தாவியரை பெற்றுக்கொண்ட பிறகு உங்கள் ஜீவியத்தில் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கடைசியாக ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் திருப்பி அதில் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட்னு பவுல் அடிக்கடி சொல்வார். அப்படின்னா தெரியுமா? பி கண்டினியூலி ஃபில்ட். நீ நிரந்தரமாக, நீ எப்பொழுதுமே தொடர்ந்து இல்லை. இட்ஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரிசீவ் அண்ட் கீப் ரிசீவிங். இப்படித்தான் இருக்குது. பி ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட். பி ஃபில்ட் அண்ட் பி கண்டினியூலி ஃபில்ட் என்று தான் இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகத்தை குறித்து பல காரியங்களை ரொம்ப அழகாக 2 வாரம் படித்தோம். ஆசீர்வாதமாக இருந்துச்சா? பிரயோஜனமாக இருந்துச்சா? பல நடைமுறை காரியங்களை சொன்னேன். பைபிள்லேருந்து வசனங்களை சொன்னேன். ஆவியானவரை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எக்ஸாம்பிள்ஸை சொன்னேன். பைபிளில் உள்ள எக்ஸாம்பிள் சொன்னேன். பர்சனல் லைஃப்பில் உள்ள எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்பொழுது ஜெபிக்கிற நேரம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். கண்களை மூடுவோமா? லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு போன ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவரை குறித்து நாங்கள் படித்தோம். அன்றைக்கும் அநேகரை நிரப்பினீர். இன்றைக்கு ஆவியானவரை மறுபடியுமாக ஆண்டவரே, நாங்கள் அந்த அபிஷேகத்தை குறித்து, ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து, பெற்றுக்கொள்கிற விதத்தை குறித்து நாங்கள் படித்தோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஆண்டவரை அபிஷேகத்திற்காக ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உட்கார்ந்திருந்தால் அவர்களை நிரப்புவீராக. லார்ட், fill them with your spirit right now. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல வாய்களை திறந்து, தமிழில் பேசுகிறவர்கள் அல்லது ஆங்கிலத்தில் பேசுகிறவர்கள் praise the Lord, ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆனால் நான் ரிசீவ் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வாய்களை என்ன பண்ணுங்க? திறந்து. வேற பாஷைகள் வரும். நீங்கள் தமிழில் பேசுறதை நிறுத்துங்க, இங்கிலீஷில் பேசுறதை நிறுத்துங்க. கர்த்தர் கொடுக்கிற பாஷையை நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. Everybody lift up your hand.
இருக்கிற இடத்துல I want everybody to lift up your hand. எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி ஹalleluya. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Those who have already received the Holy Spirit, you will receive new languages today. Come on, let us all receive. கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. Begin to praise the Lord, begin to worship the Lord. நல்ல known languageல முதல்ல வாய்களை திறங்க. And at the count of 1, 2 and 3, and when I say receive, you will receive the Holy Spirit and begin to stop speaking in your own language, known language, and the tongue will split and you will begin to speak in another language. Ellara karangale verthuma. Hallelujah. Come on, begin to praise the Lord. I'm going to count 1, 2, 3 and say receive. Be ready. Then I say receive, just clap your hands and begin to speak in tongues as the Lord gives you the utterance. Ellaru karangalai uyarthi கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let us praise the Lord. Hallelujah, Jesus. Thank you, Lord. In the name of Jesus. நீங்க தொடர்ந்து வாய்களை திறந்து பேசிக்கொண்டே இருங்க. நான் 1, 2, 3 சொல்ல போறேன். அப்புறம் ரிசீவ்னு சொன்ன உடனே கைகளை தட்டி ரிசீவ் பண்ண போறீங்க. Hallelujah. Come on, begin to worship the Lord. Begin to worship the Lord. Jesus. Hallelujah, Lord. Oh, bahalama koroho. Thank you, Jesus. Come on, ready to receive. 1, 2. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. நான் 3 சொன்னதுக்கு அப்புறம் கைகளை தட்டி கர்த்தர் கொடுக்கிற பாஷையை பேச போறீங்க. அப்புறம் ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளும் நீங்கள் சேர்ந்து கொள்ள போறீங்க. புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். Come on, 2. Get ready. 3. Ready, receive. Rabakaba katura bakaba. Hey baholama hatiala bakaraba. You are receiving the Holy Spirit. Power of God is coming and touching you. வல்லமை உங்களை ஆட்கொள்ளுகிறது. இப்பொழுது துதிக்கிறதை நிறுத்துங்கள். தமிழ்ல துதிக்கிறதை, இங்கிலீஷ்ல துதிக்கிறதை, நோன் லாங்குவேஜ்ல துதிக்கிறதை நிறுத்துங்க. ரிசீவ். வாய்களை திறந்து கர்த்தர் கொடுக்கிற பாஷையை பேசுங்க. கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தர் நிரப்புகிறார். The Lord is filling you. The Lord is touching you. New languages are beginning to come. The utterance is coming and begin to speak. Oh, thank you, Jesus. நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறீர். Touch your people. Fill your people. Rabalomo hoshakatialaba rimahalotu makarabaha e bahoromo kotunemi halabahondiala karaha shelabalondorobo koromohondoro koratialabalaba. அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தேவனோடு பேசுகிறான். தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். Come on brother, come on sister, begin to speak. அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நல்ல வாயை விரிவா தர கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரே அபிஷேகத்தினாலே நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Touch of God, power of God, receive the anointing of the Holy Spirit. Thank you, Jesus. உடைய அன்புக்காக, அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது ஒரு நார்மல் சர்வீஸாக இருந்துச்சுன்னா டைம் எடுத்து உங்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கலாம். இது ஆன்லைன் சர்வீஸாக இருக்கிறதுனால திஸ் இஸ் த பெஸ்ட் வி கேன் டூ. பட் காட் ஹஸ் டச்ட் யூ, காட் ஹஸ் ஃபில்ட் யூ. ஆமென். கர்த்தர் சிலருக்கு ஜெபிக்கும் பொழுது தரிசனங்களை கொடுத்தார். நீங்கள் சில தரிசனங்களை பார்த்தீர்கள். மாம்சமான யாவருமே நான் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனங்களை, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ட்ரீம்ஸ், விஷன்ஸ், யூ வில் பிகின் டு see. தீர்க்க தரிசனங்களை உரைப்பீர்கள். வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். You have received the baptism of the Holy Spirit. You are now blessed and you are empowered to witness. நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். ஆமென். God bless you. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடி முடித்ததற்கு பிறகு நாம் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். Amen. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க.
நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா அக்கினியால. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா. ஓ நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால் என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. என்ன ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? ஆமேன். இன்றைக்கு ஆராதனை கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதித்தார். எனக்கு தெரியும், God has blessed our service. லாஸ்ட் வீக்கும் இந்த வாரமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து நான் பேசினேன். இந்த செய்தியை ஒருவேளை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகத்தை பெறாதவர்கள், ஏன் அபிஷேகம் பெற்றோர்கள் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த போன வார ப்ரோக்ராமையும் இந்த வாரம் ப்ரோக்ராமையும் மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்களும் மறுபடியும் பார்த்து நோட்ஸ் எடுக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டு நன்றாக இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுப்பினதான மற்ற அந்த பரிசுத்தாவியானவரை குறித்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆவியானவரை குறித்த புஸ்தகங்களை வாங்கி வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய யூடியூப் சேனல் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அந்த காரியத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும்
மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்பொழுது இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோமோ, வெறும் சண்டே மட்டும் இல்லை, மற்ற நிறைய ப்ரோக்ராம்ஸை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்ககிட்ட. ask them to like, share and subscribe. Then they will receive notification. Amen. Hallelujah. போன வாரத்திலிருந்து நம்ம டிவி ப்ரோக்ராம் நம்பிக்கை டிவியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாசலை திறந்திருக்கிறார். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், பார்க்க சொல்லுங்கள். we are going to be blessed. இந்த நாட்களில் ஆண்டவர் சோஷியல் மீடியா மூலமாகவும் மற்ற மீடியா பிளாட்ஃபார்மை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். கண்டினியூ டு பி a blessing for others. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord that you blessed our service. We are blessed and we are blessed richly. Thank you Father for your word. உம்முடைய வசனத்திற்காக, உம்முடைய அபிஷேகத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக, ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூடுகையை நீர் ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். இப்போ என்னது ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 91 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். உங்கள் பாதுகாப்புக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ரீட் Psalm 91. அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து போங்க. எல்லாரும் ஆராதனை பார்த்தவங்க இந்த யூடியூப் சேனலை இந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிவியை அல்லது கம்ப்யூட்டரை அல்லது ஃபோனை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்து சங்கீதம் 91 எல்லாரும் வாசிங்க. ரீட் Psalm 91 together and pray and then you close. Obviously you will also have fellowship. God bless you. Have a great week. Next week நான் உங்களை மறுபடியுமாக பார்க்கிறேன். நேரடியாக நாம் பார்க்கிறதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம், அல்லது ஆன்லைனில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். God bless you.